சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். சார், கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு ராசிநாதன் நட்சத்திரம் இதெல்லாம் இருந்தாலும் நம் அன்றாடம் வசிக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல், அதனால தான் அதுக்கு தலைவாசல் என்று பேர். இந்த தலைவாசல் அமைப்பாக அமைஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோடீஸ்வர யோகத்தை எப்பொழுதும் தக்க வைக்கலாம். இந்த ராசிக்கும் வாஸ்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம். ராசிங்கிறது அந்தந்த தசாபுத்திகள் வரும் பொழுது நமக்கு சில யோகங்களும் சில யோக பலன்களும் கிடைக்கும். ஆனால் எப்போதுமே நிரந்தரமாக நமக்கு வரக்கூடியதை, நமக்கு வந்திருக்கக்கூடியதை தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம எல்லாத்துக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் முக்கியம். ஏன்னா பணம் முக்கியம், நான் உள்பட. அந்த பணம் சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், அதை தக்க வைக்கணும், அது தங்கணும். அதனால தான் தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, எத்தனை லட்சுமி இருந்தாலும் தங்குக அப்படின்னு அதுக்கு லட்சுமியாக சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு 12 ராசிகளுக்கு உண்டான அதிர்ஷ்ட தலைவாசல் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். இல்லை சார், வாஸ்துனா எல்லாமே சரி பண்ணணும்னு சொல்கிறாங்களே. தலைவாசல் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், அர்த்த சாஸ்திரங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அர்த்த சாஸ்திரம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி வீடு கட்டும் பொழுது வாசக்கால் வைக்கிறதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது ஏன் சிறப்பாக செய்கிறதுனா குலதெய்வத்தை அங்கே நிலைநிறுத்தி அந்த குலதெய்வத்தினுடைய அருளால், காவல் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலும் இந்த வீட்டில் எந்த கோளாறும் இல்லாமல் வரக்கூடியது வந்தது தங்குக அப்படின்னு அர்த்தம். அதனால தான் திருமண காலகட்டத்தில் கூட பெண்களை கூட நம்ம புது பெண்ணை உள்ள வீட்டுக்குள்ளே முத அழைக்கிறது, பெத்த தாயை அழைக்கிறது, நம்ம கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசு அழைக்கிறது, இதெல்லாம் வாசக்காலை தாண்டி வந்துச்சுன்னா முக்காவாசி வாஸ்து குறை நீங்கும். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த வாசக்காலை நம்ம அமைச்சிக்கணும். சார், இதில் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சார். அதுக்காக தான் நம்ம இந்த டிவியில் மட்டும்தான் விசேஷ இதுவே கொடுக்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இடம், வசிக்கக்கூடிய இடம் அல்லது தாயார் ஸ்தானம், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த 4ஆம் இடத்தை கணக்கு பண்ணி தானே சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது மட்டும் காரணம் அல்ல. அந்த ராசிநாதன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய விஷயத்தையும் கணக்கில் எடுக்கணும். அது மட்டும் காரணம் இல்லை, சில பிரச்சனைகள் மூலமாக எடுக்கப்பட்டக்கூடிய அபூர்வ விஷயம்தான் இந்த வீட்டு தலைவாசல் கோடீஸ்வர யோகம் தங்குவதற்கு. இப்பேற்பட்ட சிறப்பில் லக்னாதிபதி ராசிக்கு பார்க்குறதா, ஏன் சார் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்குறோம், நட்சத்திரத்துக்கு பார்க்குறையா, இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். முன்னோர்கள் சூட்சமாக சில விஷயங்கள் வச்சாங்க. ஒரு ராசியில் நட்சத்திரங்கள்னு வச்சான். ஒரு உதாரணமாக மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிஷம் இருக்கும், திருவாதிரை இருக்கும், புனர்பூசம் இருக்கும் இல்லையா. 4 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள். இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அதிபதி இருந்தாலும் இது எல்லாம் ஒரு கட்டத்துக்குள் அடக்கம். மனிதா வாழ்க்கை கட்டத்துக்குள் இருந்தால், வட்டத்துக்குள் இருந்தால் சிறப்பு பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த ராசி சக்கரத்தினுடைய சூட்சம். அதனால் ராசிக்கு பார்த்து வாசல்படி வச்சுக்கிட்டாலே நட்சத்திரங்களும் அதில் உள்ளடக்கும். சரி, இது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை சார், இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறோம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்போ 4 பேர்த்துக்கு 4 திசையா அப்படின்னு எடுக்கிற ஒரு கேள்வி எழுவும் நமக்குள்ள. இது அற்புதமான கேள்வி. இதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவருக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சரோஜா இல்லம், சாந்தி இல்லம், லட்சுமி இல்லம்னு போடுவாங்க. மனைவி பேர்லேயோ, மக பேர்லேயோ, அப்பா பேர்லேயோ. ஏன் இல்லைன்னு போடுறாங்கன்னா, இல்லைன்னே சொல்லக்கூடாதான், அந்த வீட்டில் லட்சுமி தங்குமா, அதனால் அந்த மனைவி பேரை போடுவாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய வாஸ்து குடும்பத் தலைவருக்கே அமைப்பாங்க. அப்போ குடும்பத் தலைவருக்கு அமைச்சாலே குடும்பத் தலைவர் அண்டி தானே மனைவி அண்டி தானே குழந்தைகள், அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. அதனால் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை, குடும்பத் தலைவருக்கே வாஸ்து பார்க்கப்படும். பையன் இருக்கிறான் சார், பையன் கல்யாணம் ஆகி அவன் தனி கொடுத்துடும் போகும் பொழுது அவனுடைய ஜாதகம் பார்க்கப்படும். மொத்தத்தில் குடும்பத் தலைவருக்குள்ளது அனைத்தும் அடங்கும். சார், அது வேறு நட்சத்திரமாக இருந்தால் அப்படின்னா அதுக்கு தான் லக்னம்னு ஒன்று வச்சாங்க கடந்து.
அந்த லக்கணத்துக்குள் இது எல்லாம் அடக்கப்பட்டதுங்கிறதுனால தான் 12 கட்டங்கள் அப்படின்னு அமைக்கப்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இந்த கோடீஸ்வர யோகத்தை நம்ம சர்வம் டி நேயர்களுக்கு இது முடிக்க எனக்கு வீட்டு வாசல் முடிக்க வந்து தங்கலை சார், அல்லது வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொண்டு வந்து வச்சாலே செலவினம் ஆயிடுது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த விஷயத்தை நீங்களும் தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் இன்னும் பெரிய அரிய விஷயங்களை பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமா பெரிய பலன்களை அடைவீங்கன்னு சொல்லி அண்ணாமலையார் அடுறாக 12 ராசிகளுக்கு உண்டான தலைவாசல் எந்த பகுதி, உங்களுக்கு கோடீஸ்வரத்துவம் எப்பொழுது. கும்பராசி நேயர்களே, சார் சனி விளையாடுச்சு சார், சாதுரியமான காரியம் நடக்கல சார், எல்லாம் கிட்ட வருது சார், சைன் ஆக மாட்டேங்குது சார், சனி பகவான் இருக்கிறப்ப கூட இவ்வளோ பாடு இல்லை சார், மனை விட்டு மடு விட்டு மறுநகரம் ஓடுற சார், ஓடிட்டு வந்துட்டே சார், காரியம் நடக்கல சார். கும்பராசிக்காரர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடம் கும்பராசிக்காரர்கள் சரியாக வச்சுக்கலன்னா இப்போ மேலே சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ கும்பராசிக்காரர்கள் ராசி நட்சத்திரம் தெய்வ பலன் இதெல்லாம் காட்டிலையும் மேற்கு பார்த்து வாசலை அமைத்துக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அமெரிக்க அதிபர் ட்ரம் அளவுக்கு மாறிடுவீங்க, ஜம்முன்னு. அப்போ கும்பராசிக்காரர்கள் மேற்கு பார்த்து இருக்கணும். ஒரு வெளியில் போகிறப்ப எங்கேயாவது ஆஃபீஸ் வேலையை இது பண்ணால் மேற்கு பார்த்து போயிட்டு போகிறதே சிறப்பு. அப்படின்னா வீட்டு வாசகால மேற்கு பார்த்து அமைத்துக் கொள்வது தான் மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லா வகையிலையும் ஈடுபாடாக இருந்துட்டு கடைசியில் இள வயசுல சன்னியாசியாக போகிறேங்கிற மாதிரி ஆன்மீக தொழில் துறையில் சிறப்பு பெறணுமே படைக்கப்பட்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசி பெறவங்கள் பெரிய குடும்பத்தை வழி நடத்துகிறவங்க, பெரிய குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் குதூகலத்தையும் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு. இப்படி நிறைய ஒரு யோக பலன் பெருந்திய இந்த ராசிக்காரர்கள் மேற்கு பார்த்த வாசப்படி அமைக்கும். மேற்கு பார்த்த வாசப்படி அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ஆயுள் முழுவதும். நான் ஒரு 3 வாரம் 4 மாதம் இருந்தேன் சார், எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லாமல் இருக்க கோடீஸ்வர யோகம் மேற்கு பார்த்த வீசுப்படி வீடு லீஸுக்கு போயிடுச்சு சார், வீடை விற்றுட்டேன் சார், வீடு கடனில் இருக்குது சார், என்னென்ன ஜப்தி விரதம் இருக்க திருப்பு முனை கொடுக்கும். எப்படி திருப்பு முனை கொடுக்கும்? தொழில் வளர்த்த பிறகும் தொழில் மூலிமா பொருளாதார பிறகும் வாங்கின கடனை அடைச்சிடலாம். அதோட கூடுதல் அம்சமாக இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய வீடோட இன்னொரு வீடு, அது உறுதியாக சின்ன வீடு இல்லை, வசிக்கக்கூடிய வீடை வச்சுக்கக்கூடிய அமைப்பு. இப்படி கும்பராசிக்காரர்களுக்கு மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொண்டார் மிகப்பெரிய யோக பலமும் சிறப்பும் கிடைக்கும். சார் என்னை சுற்றி வெக்கையா இருக்கு சார், நான் என்ன சார் செய்யறது? நான் கதறேன் சார். அப்படி தன்னிகை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணி முருகனுடைய வழிபாடு மேற்கு திசையை அமைத்து அதன் மூலயமாக முன்னேற்றத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் சார் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து மேற்கு திசையை பிடிச்சிக்கிட்டேன் சார், அதனால கோடீஸ்வர யோகம் கிடைச்சிச்சு சார், நான் சார் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் சார் சொல்லணும்னா கும்பராசிக்காரர்கள் எல்லாம் தணிகை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணி சென்று புதன்கிழமை வேலையில் திருத்தணி சென்று வணங்கிட்டு வர்றது சிறப்பான பலனை கொடுக்கும். செவ்வாவள்ளி விரதம் அபிவிருத்தியை கொடுக்கும். ஸோ மேற்கை பிடிச்சிக்கோங்க, மேன்மையான வாழ்வு பெறுங்க, மேற்கு திசையை பிடிச்சிக்கோங்க, மேற்கு திசை வாசக்கால அமைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் உண்டுங்க.